ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்தோம்னா கைலாஸ் கோனா ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு உள்ளே அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க அங்கே போய் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நான் எங்கள் ஆயா வீட்டில் இருக்கிறதுனால இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வரும். இதே நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து போகிறதுனால கொஞ்சம் கிட்ட தான். அதாவது நம்ம நேற்று திருப்பதி போகிற வழியில் தான் இதுவும் இருக்குது. இப்போ புத்தூருக்கு கொஞ்சம் 7 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும். நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மலை பார்க்குறீங்க, இந்த மலையில் தான் ஃபால்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் நம்ம போக போகிறாங்க. நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம தண்ணி வேணும்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். சோப்பு வேணும்னா, குளிக்கிறதுக்கு சோப்பு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நிறைய கடைலாம் எங்கள் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து கைலாஷ் ஃபால்ஸு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா மேலே ஃபால்ஸ் வரும். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகிடுச்சு. பார்க்குறீங்க, சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம். அதெல்லாம் மறக்க முடியாது. நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். பைக் பார்க் பண்ணுற இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்தது. பைக் பார்க் பண்ணிட்டு நிற்கிறதுக்குள்ளே ஒரு குரங்கு வந்து பைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து பார்க்குது. அது பாருங்களேன், நீங்களே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியமாயிடுங்க. ஒரு குரங்கு இப்படிலாம் பண்ணுமான்னு சொல்லிட்டு பைக் நிறுத்தினோடனே கரெக்டாக வந்து பைக் உள்ள கவரை திறந்து உள்ளே இருக்க கவர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுச்சு. அது இந்த கிட்ட போனோன்னே அது வந்து முறைக்கு வந்துச்சு நம்மளே. வேறு லெவலில் இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து நிறைய முறுக்கு அதிரசம் இதெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி தான் இவங்கெல்லாம் குரங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே போனோடனே அவங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கேட்பாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 5 ரூபா இருக்கும். ஒருத்தருக்கு 5 ரூபா. 5 ரூபா நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து மேலே நடந்து போகிறோம். இங்கேருந்து மேலே ரொம்ப தூரம் நடக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நடந்து போனோன்னா மேலே வந்து ஃபால்ஸ் இருக்கும். அங்கே எல்லாருமே குளிச்சுட்டு இருப்பாங்க. குரங்கு தான் ரொம்ப மோசங்க. நிறைய குரங்கு இருக்குது. எந்த பொருளும் நம்ம வாங்கிட்டே போக முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான குரங்கு ஃபுல்லாகவே. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க. நான் ஒரு குரங்கிட்ட பிரச்சனை வச்சிங்கன்னா மொத்த குரங்கு நம்ம போட்டு தாக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளை நம்ம பார்த்துட்டு மேலே இங்கே வந்து சிவன் டெம்பிள் இருக்குது. எப்பவுமே எந்த ஃபால்ஸ் கிட்ட போனாலும் சிவன் டெம்பிள் கன்ஃபார்மாக இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் சிவன் டெம்பிள் இருக்குது. நம்ம அதை தான் பார்த்து கவர் பண்ணுவோம் வாங்க. நம்ம ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். மேலே போகணுன்னா இங்கே வந்து செருப்பு வந்து கீழே விட்டுருணும். ஏன்னா மேலே வந்து சிவன் டெம்பிள் இருக்கிறதுனால செருப்பு போட்டுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே செருப்பு விட்டுட்டு எல்லோரும் மேலே போனோம். அவர் வந்து செருப்பு பார்த்துக்கிறாரு குரங்கிட்டேருந்து பார்த்துக்கிட்டு ஒரு ஆள். கடைசியில் போகும்போது அவருக்கு ஒரு பைசா கொடுக்கணும். அது நம்ம கொடுத்துருவோம். அது பிரச்சனை கிடையாது. இந்தவங்க ஃபால்ஸ் நம்ம வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இங்கேயோட கீழே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஃபால்ஸு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த சினிமாட்டிக் ஷார்ட்டை நான் வந்து போடுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுவோம்.
அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த கைலாஷ் பண்ண ஃபால்ஸோட மேலே வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம கீழே போக போகிறோம். கீழே பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வேறு லொடன்னு பேசினே இருக்காங்க சைடில் பேசும்போது. சரி, நானே ஏதோ பேசிட்டு இருக்கேன், இல்லை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. கீழே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தெளிவா கொஞ்சம் நவுந்து போ தெளிவா. சரி போயிடாது. RTR 160 வண்டியடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கீழே ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தான் எப்போ எல்லா இடத்துலையும் கூட்டின்னு வரான், எதுக்கு கூட்டின்னு வரான்னு தெரியல. நல்லா இருக்குன்றான், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுது. போனோன்னே கத்துறான், எங்கே வளைக்குது அது லேட் பண்ணுறேன் சொல்லிட்டு. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்துட்டு இந்த இடத்த கவர் பண்ணிட்டு போவோம். பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு தெரியும், லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த வியூ வேறு லெவலில் இருக்குப்பா. அங்கே போய் அங்கேயே எடுத்துட்டு இருக்கேன் 1 மணி நேரமா. விளாக் பண்ணுறது உண்மையிலே ஜாலி தாங்க. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சீக்கிரமாக போயிடலாம். 1:30 கிலோமீட்டர் ½ மணி நேரம் கிளம்பி நான் நினச்சேன். இவன் லேட் பண்ணது தான் எல்லாமே. எல்லாம் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கு வியூ. அதனால தான் இங்கே போய் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. போயிட்டு வரணும். இந்த மலை மவுண்டன்ஸே உண்மையிலேயே வேறு லெவல் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த பைத்தியக்காரன் பண்ண வேலை இருக்குது. ஹெல்மெட்டோடய அடிப்பேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னதே கீழே போயிட்டு மேலே போகலான்னு தான் சொன்னேன். இப்போ ஒரு காமெடினா நம்ம இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் இல்லை பைக்கில். அதுதான் என்ன ஆக போகுது தெரில. நடந்து தள்ளிட்டு போகிறோமா கன்ஃபார்மாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ கன்ஃபார்மாக வரும். அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பார்க்குறீங்க, பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். அது பிரச்சனை கிடையாது. 2 மணிக்கு போகலாம். மைக் வாங்கி தரான்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நீ இருக்கிறியா சொல்லி அவ்வளோதான். இந்த இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வரும்ல, எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியுது, மேடு பள்ளமாக கூட்டிகிட்டு போகிறான் சார். அது ஞாபகம் தான் வருது. இங்கே இருக்கான் பாருங்கள், ஹெல்மெட் எடுத்துன்னு போகிறான் பாருங்கள். இவன் தாங்க இந்த ட்ரிப்புக்கோட ஹீரோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் கீழே இருக்கிற ஃபால்ஸு. பார்க்க சின்னதானாலும் இந்த இடத்துல வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம். குளிக்கலாம். பட் எனக்கு அந்த ஒன்றும் கோல்டு சரியாகவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். உண்மையிலே இந்த சினிமாட்டிக் ஷாட் மட்டும் கிடையாது, அண்டர் வாட்டர் ஷாட் இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது. அந்த மீனுங்கெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த தண்ணியில் கால் வச்சோன்னே மீனுங்க ஃபுல்லாக வந்து நம்ம காலை வந்து அட்டாக் பண்ணுது. அவ்வளோ மீன் ஃபுல்லாகவே இல்லை. அந்த அண்டர் வாட்டர் ஷாட்டை நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்களே பயங்கரமாக ஆச்சரியமாகிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போவே சொன்னேன் கன்ஃபார்மாக பெட்ரோல் இல்லாமல் ஒரு பண்ணி நடக்க போகுது. கண்டிப்பாக நடந்துச்சு. பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம். யார் லிஃப்ட் கொடுக்க போகிறா தெரில. வெயிட் பண்ணுவோம், யாராச்சும் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு என்ன பண்ணுறது. இருந்து பெட்ரோல் பங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து தள்ளின்னு போக வாய்ப்பே கிடையாது. இங்கே ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் யாரும் காட்டுறேன். அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம கொஞ்சம் ஊட்டிட்டு அங்கே போய்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுற மாதிரி தான். அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். பாருங்கள், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இந்தமாரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதில் செக் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது போட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டாடா பை பாய்.